எம்ஜிஆர் சார் வந்துட்டு ஜெயலலிதா மேம பார்த்தா கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஜெயலலிதா மேமே பார்த்து எம்ஜிஆர் பயப்படுவாரு அப்படின்லாம் சொல்றாங்க. அம்மு அம்முன்னு தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு. அது உங்களுக்கு எந்த அளவுக்கு? அவங்களுக்குள்ளார பிணக்குகள் வரும் நிறையா வரும். அது ஒரு தடவை சேலத்தில் தானே வெளிப்படையாக நடக்கும். ஜெயலலிதா அவருடைய பள்ளிக்கூட வாழ்க்கைகள் இதில் எல்லாமே வந்து இவங்கெல்லாம் தான் ஹெல்ப் பண்ணி அதை ஸ்டேஞ்ச் பண்ணி கொடுத்துற படிக்கிறது, அப்புறம் சென்னைக்கு வர்றது. எனக்கு நல்லா தெரிஞ்சது என்னன்னாக்கா ஊட்டி போகிற வழியில் மேட்டுப்பாளையம் வரும். மேட்டுப்பாளையத்தில் ஒரு பாக்கு தொப்பு. அவங்க டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. ஆடியன்ஸை அழகாக பண்ணுறாங்க. கத்தோ எம்ஜிஆர் எம்ஜிஆர் எம்ஜிஆர்கிட்ட இருக்காங்க. எம்ஜிஆர் உள்ள வந்தார். ஒரு ஒரு மணி நேரம், ஒரு 3/4 மணி நேரத்துக்கு அப்புறம் வர்றாரு உள்ள. அப்படியே அதான் தெரியுமில்ல, அப்படியே ஒரே தியேட்டரை இடிஞ்சு கொட்டுற அளவுக்கு ரகளா. ஆனால் இந்த பொண்ணு நிறுத்தவே இல்லை, ஆடிக்கிட்டே உள்ளார என்ன உறவுங்கிறது இன்னைக்கு ஒன்றும் புரியாத ஒரு விஷயம். அதை இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க கண்களுக்கு தெரிந்ததை விட தெரியாது நிறையா. அவருக்கு ஒரு குழந்தை இருந்ததா ஒரு தகவல் ஒன்று. அந்த தகவலுக்கு ஆதாரங்கள் நிறையா இருக்கு. அந்த பெண் குழந்தை, அந்த பெண் விதவியாயிட்டாங்க. சார் எம்ஜிஆர் சார் வந்துட்டு ஜெயலலிதா மேம பார்த்தா கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஜெயலலிதா மேமே பார்த்து எம்ஜிஆர் பயப்படுவாரு அப்படின்லாம் சொல்றாங்க. அம்மு அம்முன்னு தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு. அது உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும்? அவங்க வந்து ரொம்ப அன்பா இருந்துட்டு தான் இருப்பாங்க. அவங்களுக்குள்ளார பிணக்குகள் வரும் நிறையா வரும். அது ஒரு தடவை சேலத்தில் தானே வெளிப்படையாக நடந்தது. காவிரி தந்த கலைச்செல்வின்னு ஒரு நாட்டிய நாடகம் நடத்திட்டு இருந்தாங்க. அது லைன்ஸ் கிளப்பு நிதி திரட்டுறதுக்காக அது சேலத்தில் நடந்தது. அப்போ வந்து எங்கள் அண்ணன் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், அவர் தலைமையில் அது நடந்தது. எங்கள் ஆடிட்டர் தான் நடத்தினார். எம்ஜிஆர் தலைமையில் ஜெயலலிதா அவருடைய இதுன்னு போட்டு 2 பேரும் வந்தது. அப்போ அவங்க 2 பேர்த்துக்கு மத்தியில் பெரிய ரகலை. ஆனால் என்னுடைய மூத்த அண்ணன் ஜெயசீலன் வந்து ஜெயலலிதா அவனுடைய குடும்பத்துக்கு மிக மிக வேண்டியப்பட்டவர். எந்த அளவுக்குனாக்கா அவங்களுடைய சொத்து விவகாரங்கள்லாம் கூட எங்கள் அண்ணன்கிட்ட வந்து பேசிட்டு போகிற அளவுக்கு அவ்வளோ நெருக்கம். ஏன்னா அவங்க அம்மா சந்தியா ஆரம்ப காலத்தில் கோயம்புத்தூரில் நடிகையாக இருந்துகிட்டு இருந்த காலத்துல இருந்து ஜிடி நாயுடு ஹாஸ்டலில் இருந்த எங்கள் அண்ணன் நாவலர் நெடுஞ்செழி அப்போ வந்து ஜிடி நாயுடு ஹாஸ்டலில் வந்து வார்டனாக இருந்தார். ஆனால் நாவலர் நெடுஞ்செழியை வந்து அவருக்கு அந்த குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். அந்த வகையில் வந்து எங்கள் அண்ணன்லாம் ரொம்ப இது நெருக்கம். ஜெயலலிதா அவருடைய பள்ளிக்கூட வாழ்க்கைகள் இதில் எல்லாமே வந்து இவங்கெல்லாம் தான் ஹெல்ப் பண்ணி அதை ஸ்டேஞ்ச் பண்ணி கொடுத்துற படிக்கிறது, அப்புறம் சென்னைக்கு வர்றது. இது எனக்கு நல்லா தெரிஞ்சது என்னன்னாக்கா ஊட்டி போகிற வழியில் மேட்டுப்பாளையம் வரும். மேட்டுப்பாளையத்தில் ஒரு பாக்கு தோப்பு இருக்கும். இன்னைக்கும் இருக்குது அந்த பாக்கு தோப்பு, பெரிய தோப்பு, லேண்ட்மார்க்கே அது. அது பாக்கு தோப்பு வந்துருச்சுன்னா ஊட்டி மலைப்பாதை ஆரம்பிக்குது. அந்த பாக்கு தோப்பை வாங்குறதுக்கு அவங்க ஆசைப்பட்டாங்க. அது எங்கள் அண்ணன் தான் போய் பேசினார். ஏறத்தாழ படிஞ்சிருச்சு. அப்புறம் கடைசி நிமிஷத்தில் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அது ஃபெயிலியர் ஆனதுனால தான் ஹைதராபாத்தில் போய் திராட்சை தோட்டத்தை வாங்கினாங்க. அங்கே திராட்சை அறுவடை ஆன உடனே ஃபஸ்ட்டு 3 கூடையில் ஹைதராபாத்துக்கு வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு 3 கூடை எங்கள் வீட்டுக்கு தான் வரும். அந்த அளவுக்கு அவர் ரொம்ப நெருக்கம். அந்த அந்த காவிரி தந்த கலைச்செல்வி அந்த ட்ராமா டைமில் அவங்க 2 பேர் எம்ஜிஆருக்கும் அவங்களுக்கும் மத்தியில் பெரிய ரகலை. அன்னைக்கு ஜெயலலிதா அவருடைய பிறந்த நாள். சேலத்தில் உட்காந்துருக்காங்க. எங்கள் அண்ணனை கூட்டிகிட்டு எம்ஜிஆர் போயிட்டார். போய் ஜெயலலிதாவுக்கு ப்ரெசென்ட் பண்ணணும். கும்பகோணம் சில்வர் ஷாப் தான் அன்றைக்கி இருந்த பெரிய கடை சேலத்தில். அவங்கக்கிட்ட போய் இவர் ஒரு அமௌண்ட்டை சொல்லி இந்த அளவில் இதுனாக்கா அந்த ஆள் நடிக்க போயிட்டான். கடையை எடுத்துட்டு போனால் தான் முடியும். சேலத்துலலாம் அவ்வளோ தூரத்துக்கு அந்த ஆர்டர் கொடுத்தா ஒரு வாரத்தில் கொடுக்கலாமே ஒழிய அன்னைக்கே கொடுக்க முடியாது. இருக்கிறத வந்து இவ்வளோ தாங்க இருக்குதுன்ட்டாங்க. வாங்கினார். வாங்கி அப்புறம் எங்கள் அண்ணனோட தான் போய் அதை கொடுத்து இது பண்ணார். அப்போது அந்தம்மா அட்ஜஸ்ட் பண்ணவே இல்லை. அதில் சில சிற்றுண்டி வேலையெல்லாம் பண்ணாங்க. அப்போ வந்து சிற்றுண்டி சுப்பிரமணியம்னு எம்ஜிஆர் ரசிகர் மன்ற தலைவர், சேலம் மாவட்ட தலைவர், அவர் சின்ன ஒரு வேலை பண்ணார். நாடகம் எம்ஜிஆர் வரல. நாங்கள்லாம் டான்ஸு விஐபி இதில் நாங்கள்லாம் உட்காந்துருக்கோம். ஏன்னா நாங்கள் தானே ஆர்கனைஸ் பண்ணி உட்காந்துருக்கோம். அவங்க டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. ஆடியன்ஸு ரகலாக பண்ணுறாங்க. கத்தோ எம்ஜிஆர் எம்ஜிஆர் எம்ஜிஆர்கிட்டே இருக்காங்க.
எம்ஜிஆர் உள்ள வந்தார். ஒரு ஒரு 1 மணி நேரம், ஒரு 3/4 மணி நேரத்துக்கு அப்புறம் வர்றாரு உள்ள. அப்படியே அதான் தெரியுமில்ல, அப்படியே ஒரே தியேட்டரே இடிஞ்சு கொட்டுற அளவுக்கு ரகளாயி, ஆனா இந்த பொண்ணு நிறுத்தவே இல்ல. ஆடிக்கிட்டே இருந்தா. வந்து உட்காந்துட்டார். உட்கார்ந்த உடனே இவங்க எம்ஜிஆர் எம்ஜிஆர்னு கத்திட்டார். உடனே என்ன பண்ணாரு, மேடை ஏறி டான்ஸை நிறுத்திட்டு, ஜெயலலிதா அவர்கள் ஆடி முடித்த பிறகுதான் நான் பேசுவேன், அதுவரையில் அமைதி காக்க வேண்டும் அப்படின்ட்டு அமைதியாயிட்டார். அப்புறம் டான்ஸ் பூரா ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க எல்லாம் உட்காந்தாங்க. ராஜாராம், சிற்றூர் சுப்பிரமணியம், எம்ஜிஆர், ஜெயலலிதா 4 பேரும் உட்காந்தாங்க. அந்த அம்மா அட்ரஸ் பண்ணும்போது, சிற்றூர் சுப்பிரமணியம் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜாராம் அவர்களே, மற்றமுள்ள ரசிகர்களே, எம்ஜிஆர் விட்டுட்டு அது பண்ணாங்க. சிற்றூர் சுப்பிரமணியம் வந்து ஜெயலலிதாவுக்கு எச்சரிக்கை கொடுக்குற மாதிரி எல்லாம் பேசினாங்க. அப்புறம் வந்து இவர் சமாதானப்படுத்தி அது இது எல்லாம் பேசி இது பண்ணாங்க. அப்புறம் துவாரகா ஹோட்டலில் தங்கியிருந்தாங்க. அப்புறம் போய் எல்லாம் செட்டில் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் செட்டில் ஆயிட்டாங்கன்னு வச்சுங்க. இதை நாங்கள் கண்ணால் பார்த்த காட்சிகள். அந்த அளவுக்கு அவங்களுக்கு மத்தியில் நிறைய இது வரும். அதெல்லாம் ஓடல் கூடல் அந்த மாதிரி போயிட்டு அவங்களுக்குள்ளார என்ன உறவுங்கிறது இன்னைக்கு ஒன்றும் புரியாத ஒரு விஷயம். அதை இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க கண்களுக்கு தெரிந்ததை விட தெரியாது நிறைய இருந்தது. சார் நீங்க உங்க ஃபேமிலி கூட நல்லா க்ளோஸா இருந்திருக்கீங்க. இப்ப பாத்தீங்கன்னா, அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நெறைய பேர் நான் தான் பொண்ணு, நான் தான் பொண்ணு அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில ஒரு நபர் சொல்லியிருக்காங்க, குறிப்பிட்ட வருடங்கள் வந்துட்டு மேம் நடிக்காம இருந்ததாகவும், அத தகவல் செய்யறதுக்கு அவங்க வந்து புக்ஸ் எழுதிட்டு இருக்கும்போது, அவங்களோட புக்க வாங்கி பப்ளிஷ் பண்றதுக்காக ஒரு நபர் போனதாகவும், அப்ப அவங்க பிரெக்னன்ட்டா இருக்கிறதாகவும் ஒரு பேட்டில சொல்லியிருக்காங்க. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது உண்மையா? அவங்களுக்கு குழந்தை இருக்கிறதாவே ஒரு தகவல் உண்டு. அது உண்மைதான். இருக்கு. தெரியாது. அது தெரியும். ஏன்னா அதை பத்தி பேசுறதுக்கு எனக்கு கண்ணாபின்னான எதிர்ப்புகள் வந்தது. நான் எதிர்பார்க்காத இடத்துல இருந்த எதிர்ப்புகள் வந்தது. அவருக்கு ஒரு குழந்தை இருந்ததா ஒரு தகவல் ஒண்ணு உண்டு. அந்த தகவலுக்கு ஆதாரங்கள் நிறைய இருக்கு. நிறைய இருக்கு. அந்த பெண், அவர் பெண் குழந்தை, அந்த பெண் விதவையாயிட்டாங்க. அது மாத்திரம் தெரியும். அதனாலதான் ஹைதராபாத்ல இருந்த அந்த குடும்பம் இங்க சென்னைக்கு குடிபெயர்ந்ததுக்கு காரணம் அவருடைய மகள் விதவையானதுங்கிறது ஒரு தகவல். அது எனக்கு ஒரு ஆதாரபூர்வமான ஒரு தகவல் உண்டு. அது அதுக்கு இதுக்கெல்லாம் என்னடா என்ன இது, அதுக்கு ஒரு பாயிண்ட்ல நான் என்ன எதனால இதெல்லாம் நான் அதிகமா பேச விரும்புறது இல்லைன்னா, அவங்களோட எல்லாம் நெருக்கமா இருந்ததுனால பல விஷயங்கள் அவங்க எங்ககிட்ட பேசியிருக்காங்க. அப்போ அதான் கேட்டாங்க, உன்னை நம்பி சொன்ன பல விஷயங்களை நீ இப்படி வெளியே சொல்றியே, என்ன நியாயம் அப்படின்னு கேட்டபோது தான் எஸ், ஆயிரக்கணக்கான விஷயங்கள் எனக்கு தெரியாது. என்னோட அது பரபரப்புக்காக நம்ம அதை பேச வேண்டியதுல என்ன நம்பி சொன்ன பல விஷயங்கள் ஆஃப் த ரெக்கார்ட் சொன்னதை நம்ம வந்து சொல்லக்கூடாது. நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ இப்ப வரவங்க எல்லாருமே போலிதான் அப்படிங்கிறது கண்டிப்பாவே தெரியுது. எது சொல்லும்போதே தெரியுது. இப்ப வர்ற எல்லா பொண்ணுங்களும் வந்துட்டு நான் தான் அம்மாவோட பொண்ணு அப்படின்னு சொல்றவங்க எல்லாருமே வந்து rumor தெரியாது. தான். பொய் தான் அவங்க சொல்லிட்டு ஒரிஜினல் இருக்காங்க. டாக்டர் அவங்க காட்டவே இல்லை. கடைசி வரலும் கடைசி வரலும் அவங்க கடைசி வரை வரவும் மாட்டாங்க. அவங்க எங்கேயோ செட் ஆயிருக்கிறாங்க. எங்கேயோ செட் ஆயிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு பெண் உண்டு. அது நான் சொல்ல முடியும். பெண் உண்டு. அவங்க எங்க இருக்காங்க இப்ப சொல்ல முடியுமா? தெரியாது. எங்கெல்லாம் அது இருக்காங்க? தெரியாது. அது தெரியாது. இப்ப இவங்க கிளைம் பண்றவங்க வந்து அந்த தீபா இருக்காங்களே, ஆமா. அந்த தீபா வந்து அவங்க அண்ணன் பொண்ணு. அண்ணன் பொண்ணு அவங்க. அந்த அவங்க அண்ணன் பொண்ணு அவங்களுக்கு பண்ண கொடுமை, அந்த அவங்க அண்ணன் மனைவி ஜெயலலிதா அவருடைய பல பிரச்சனைகளுக்கு அவங்க தான் காரணமா இருந்தாங்க. அதுல தானே அவங்கள அப்படியே ஒதுக்கிட்டாங்க. அவர் அண்ணன் ஒரே அண்ணன் இறந்த போது போய் 15 நிமிஷத்துல வந்துட்டாங்க. இருக்கவே இல்லை. அந்த அளவுக்கு ஜெயலலிதாவை அவங்க படுத்தின அவசியம். ஏன்னா வருமான வரிக்காக வந்து பல சொத்துக்களை வந்து அவங்க பேர்ல வாங்கினாங்க. அதெல்லாம் என்னதான் சொல்லி இது பண்ணிட்டாங்க. ஸ்ரீதேவி நடந்த அதே கதை தான். எல்லாம் என்னதான் நடுத்தரும் நிக்க வச்சாங்க. எம்ஜிஆர் இல்லைன்னா இன்னைக்கு அந்த ஜெயலலிதா பராரியா நிக்க வர அளவுக்கு பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஒரு ஆந்திர நடிகரோட அவங்க ரொம்ப நெருக்கமா இருந்தாங்க. அந்த ஆள் அந்த அம்மாவை ஒரு வழி பண்ணிட்டு போயிட்டார். பல்வேறு வகையில பொருளாதார நெருக்கடியை கொடுத்துட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து முழுக்க எம்ஜிஆர் கிட்ட சின்ன போயிட்டாங்க. யாரை நம்பினாலும் பிரயோஜனம் இல்லை, இவர் தான் நம்மளை பாதுகாப்பாக போயினதுக்கு காரணம் எம்ஜிஆர் தான். அவருக்கு வந்து உண்மையான பாதுகாவலனா இருந்தது எம்ஜிஆர்.